everyone, welcome to Minafam Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம real numbers and the decimal expansion னா என்னன்னு பார்க்க போறோம். Before going to the video, types of numbers ஓட link மேல கார்ட் and description கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த வீடியோல நம்ம என்ன பேசியிருக்கோம்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். And now let's start. Real numbers நம்ம rational number and irrational number ரெண்டு டைப்பா சொல்லலாம் இல்லையா? Here decimal expansion of real numbers தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த decimal expansion of real numbers நம்ம two types பிரிக்கலாம். That is ஒன்னு rational number decimal expansion மாத்தும் போது நமக்கு terminating decimal expansions கிடைக்கும். அப்படி இல்லனா non terminating decimal expansions கிடைக்கும். So terminating decimal expansion கிடைச்சது அப்படினா if in case நமக்கு terminating decimal expansion கிடைச்சா கண்டிப்பா given number rational number தான் இருக்கும். அதுல எந்த டவுட்ஸ்மே இல்ல. அதுவே non terminating கிடைச்சது அப்படினா நமக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா if in that case non terminating இருந்து decimal expansion நமக்கு வந்த நம்பர்ஸே ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துச்சு, அதாவது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சதுன்னா அதுவும் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். பட் இன் கேஸ் நான் டெர்மினேட்டிங்காகவும் இருந்து தட் இஸ் ஆன் த ஒன் போய்கிட்டே இருந்து ரிப்பீட்டும் ஆகாமல் வந்த நம்பர்ஸ் திரும்ப வராமல் இல்லை வந்த பேட்டர்ன் திரும்பி வராமல் புதுசாக வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நாம நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். அது போல நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வழியாக இந்த கான்செப்டை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இங்கே நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? 1/2, 5/9, பை. ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் 1/2 சால்வ் பண்ணலாம். 1/2 சால்வ் பண்ணோம்னா சரி 1 உள்ள இருக்கும் 2 வெளியில இருக்கும் இல்லையா? ஸோ 0 ஆட் பண்ணிப்போம், பாயிண்ட் வச்சுப்போம், இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ 2 5s are 10. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0 கிடைச்சு எனக்கு மேலே இருக்கிற குவேஷன் 2 ரிப்பீட் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சாலே அதுதான் நம்ம டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மினேட்டிங் வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது என்ன நம்பர்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அப்போ 1/2ங்கிறது இந்த இடத்துல ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் 5/9 சால்வ் பண்ணலாம். ஸோ 5/9 சால்வ் பண்ணால் எப்படி பண்ணணும்? 5 உள்ளே போட்டுக்கணும், 9 வெளியில் வரணும். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கேயும் அதே போல் 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஒரு 0 போடுறேன். 9 5s are 45. ஸோ அகெயின் பேலன்ஸ் 5 வருது, பாயிண்ட்டுக்குனால 0 ஆட் பண்ணுறேன். அகெயின் 9 5s are 45. again 5 வருது, again 0 work on பண்றேன், again 9 5s are 45. again 5 வருது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவும் வராமல் ரிமைண்டர் எக்ஸாக்டாக 0 அப்படின்னு கிடைக்காம ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருந்து அது சேம் ரிமைண்டர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங்கிறது முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கிறது அண்ட் ரெக்கரிங் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது as I told you earlier. ஸோ இங்கே நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னு வந்தாலும் அதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனை வச்சே இஃப் இன்கேஸ் என்னோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்க நம்பரும் இந்த நம்பர் ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு போட்டுடலாம். இஃப் இன்கேஸ் நிறைய பேர் ஃபைனலி வந்து பையை பார்த்த உடனே சொல்லிடுவீங்க அஃப்கோர்ஸ் பை இஸ் அ இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிளியர்லி பையோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3.14. இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கப்புறம் தெரியுமா? அஃப்கோர்ஸ் கவனிச்சுக்கோங்க. 5 9 2 6 5 3 5 8 9 7 9 3 2 3 8 and so on போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. இதில் எந்த ஒரு பேட்டர்னும் இல்லை, எந்த ஒரு ரிப்பீட்டிங் ப்ராசஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி and so on போய்கிட்டே இருக்கும் இல்லையா? எண்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. இப்படி எண்டும் ஆகாமல் ரிப்பீட்டும் ஆகாமல் போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸில் வரும்.
So pi is also நமக்கு ஒரு irrational number தான். Hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here. We will clarify your doubts. Square root 5 நம்பர் லைன்ல எப்படி லொகேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுவே கிளாஸ் 9 சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 5 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video, subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.